நான் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன் வேதாகமத்தில் இருந்து. யோவான் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு தம்முடைய பிதாவினிடத்திலே ஜெபிப்பது. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அன்பான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக தம்முடைய பிதாவிடம் இவ்வண்ணமாக ஜெபிக்கிறார். இது ஹை ப்ரீஸ்ட்லி ப்ரேயர். பிரதான ஆசாரியன் என்ற முறையில் அவர் பிதாவிடம் ஜெபிக்கிறார். அங்கே சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தையை உம்முடைய சீஷர்கள் என்றால் பல கட்டங்களில் அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு பெயர் என்ன? அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிப்பையும் மீட்பையும் பெற்றவர்கள் யார் என்றால் அவர்கள் கிருபா பாத்திரங்கள், ட்ராஃபீஸ் ஆஃப் கிரேஸ். பிகாஸ் இயேசு கிறிஸ்து முடித்து வைத்த காரியத்தின் நிமித்தம், கிரியையின் நிமித்தம், வேளையின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசு பொருளாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அதன் உலகத்திலிருந்து நீர் எடுத்து எனக்கு கொடுத்த இந்த கிருபா பாத்திரங்கள் உம்முடைய வார்த்தையை பெற்றிருக்கின்றன. நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தார் அல்ல. ஆனபடியினாலே உலகம் அவர்களை பகைத்தது என்று எழுதியிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இஃப் த வேர்ல்ட் ஹேட்ஸ் யூ, அதாவது இந்த உலகம் நம்மை பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. நாம் பரலோக குடிமக்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிலிப்பியர் இன்னும் அநேக வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஃப்ரம் த மொமெண்ட், அதாவது நாம் ரட்சிக்கப்பட்ட நேரத்திலிருந்து, கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆன நேரத்திலிருந்து நாம் பரலோக குடிமக்களாய் இருக்கிறோம். we are citizens of heaven. இந்த சரீரத்தில் இருக்கும் வரை இந்த உலகத்திலே இருப்போம். இந்த சரீரத்தை விட்டு இடம்பெயர்ந்த பின்பு, அதாவது மரணம் என்று சொல்ல முடியாது, இந்த சரீரம் கீழே விழுந்த பின்பு நம்மளுடைய ஆன்மா, நபர், ஜீவன், அது சிட்டிசன்ஷிப், பரலோக குடிமகனாய் இருக்கிறபடியினாலே பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு போய்விடும். ஆனபடியினாலே ஒரு நிச்சயத்தோடு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்கள். இந்த வசனமானது நமக்கு ஒரு ஆணித்தரமாக அஷ்யூரன்ஸ், நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே, கிறிஸ்துவோடு உள்ள வாழ்க்கையிலே